சோத்திரம். இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 115வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கு யார் ஒருத்தவங்க பயப்படுறாங்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். கடவுள் எந்த கடவுள்? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த கர்த்தர் இயேசுக்கு எந்த மனுஷன், அது மனுஷனானாலும் சரி சின்ன பிள்ளையானாலும் சரி, பயந்தாதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, பெரியவங்களுக்கு பயம் இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கும் பயம் இல்லாததுனால தான் இன்னைக்கு ஸ்தோத்திர குடும்பங்களில் ஒரு பெரிதான சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. மனிதர்களுக்கு பயப்படுறோம், மற்ற காரியங்களுக்கு பயப்படுறோம். ஆனா மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உயிராயிருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் வீட்டில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்கிறதான உணர்வு பயமும் இல்லாததுனால தான் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதான் வேதம் அழகா சொல்லுது, கடவுளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சோத்திரம். ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்தானா அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாரு, எப்படிப்பட்ட பிரதிபலன் ஆண்டவர் தருவாருன்னு தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உபவாச ஜெபம் 2 நாள்லையும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் பேசினாரு. அநேகருடைய நிலைமை ஆண்டவர் சுட்டி காமித்தாரு. நீ பயம் இல்லாம இருக்கிற, அதனாலதான் உன் குடும்பம் இப்படி இருக்கு. நீ பயம் இல்லாம இருக்கிற, அதனாலதான் இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசினார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு 2 காரியங்களை 2-3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சோத்திரம். நம்ம கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனாய், கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷியாய், கடவுளுக்கு பயந்த ஒரு பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர் இன்னும் நமக்கு என்ன செய்வாரு அப்படின்னு ஒரு 2-3 விஷயத்தை மாத்திரம் வேகமா சொல்லிட்டு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம திருப்பந்திக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். வருஷத்தினுடைய கடைசி திருப்பந்தி. சோத்திரம். ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்திருந்தான்னா சோத்திரம், அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பிரதிபலனை கொடுப்பாரு, நன்மையை கொடுப்பாரு. சோத்திரம். இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு பயந்து வாழணும். அப்படி கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு, கடவுளுக்கு பயந்து வாழ்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா, இன்றைக்கு 1வது விஷயம், முதல் காரியம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா 59வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்திருக்கிறார்களோ அவங்க குடும்பத்துல வெள்ளம் போல சத்துரு வரும்போது சோத்திர பிசாசுக்கு விரோதமாய் கொடியேற்றுவா. இந்த பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, யார் ஒருத்தவங்க கடவுளுக்கு கர்த்தருக்கு இயேசுக்கு பயந்து இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல பிசாசு சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உனக்கு ஜெய கொடியா இருப்பார். அல்லேலூயா. அப்போ முதல் விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தவங்க கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் வெற்றியை தருவாரு. உனக்கு வெற்றி வேணுமா, வாழ்க்கையில உயரணுமா, ஜெயிக்கணுமா, ஸ்தோத்திரம், போராடிக்கிட்டே இருக்கிறேன், சத்துருகிட்ட போராடிக்கிட்டே இருக்கிறேன், எதிராளிகிட்ட போராடிக்கிட்டே இருக்கிறேன், வாழ்க்கையில உயர்றதுக்கு நான் என்னென்னமோ வழி செய்யறேன், என்னால முடியல, என்னால வெற்றி பெற முடியல, ஜெயிக்க முடியல, உயர முடியல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கடவுளுக்கு பயந்துரு, உனக்கு வெற்றி தானாய் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ தோல்வியை பார்க்க மாட்டேன். கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தோல்வி கிடையாது, அவங்களுக்கு என்னாலும் வெற்றி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம், யாத்ராகமத்தின் புத்தகத்துல 15வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, நம்ம ஆண்டவர் யாருன்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் வெற்றி தருகிற தெய்வம்,
அவர் வெற்றி பெற்ற தெய்வம். அவருக்கு யார் ஒருத்தவங்க பயந்து வாழ்றாங்களோ உன் குடும்பத்துல தோல்வி கிடையாது. சோத்திரம், உனக்கு வெற்றியை ஆண்டவர் தருவாரு. ஏங்க வெற்றி வரல? ஏங்க நல்லது நடக்கல? எதை பார்த்தாலும் தோல்வி தோல்வி தோல்வி, எதை செஞ்சாலும் தோத்து போறதுக்கு காரணம் சோத்திரம் அந்த குடும்பத்துல அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா வெற்றி இல்லை. சோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதே யாத்ராகமம் 15வது அதிகாரம் சோத்திரம் 26வது வசனத்துல மறுபடியும் அதை அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து இல்லம்மா 15 யாத்ராகமம் 15வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரை பாடுங்கள். அல்லேலூயா. சோத்திரம், எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரும்போது சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுக்கு பயந்து அவரை பாடுறாங்க, அவரை துதிக்கிறாங்க. எதிராளியுடைய சேனைய குதிரையும் குதிரை வீரனையும் ஆண்டவர் கடல்ல என்ன பண்ணாராம்? அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். சோத்திரம், கவலைப்படாதீங்க. நீங்க கடவுளுக்கு மாத்திரம் பயந்து கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவர் அழித்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். வேகமா படிச்சதை செய்யுங்க. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் உனக்கு வெற்றி, எல்லா இடங்களிலும் உன் தலையை தேவன் நிமிர பண்ணுவாரு. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளை வாசனை வீசுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாரு. அப்போ என்னன்னா சோத்திரம், நம்ம எங்க போனாலும் எங்க இருந்தாலும் கடவுளுக்கு மாத்திரம் பயந்து இருக்கணும், கடவுளுக்கு மாத்திரம் பயப்படணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கடவுளுக்கு பயப்படல, துணிகரமா பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திர, தேவனுக்கு விருப்பம் இல்லாத ரகசிய பாவம். சோத்திர, பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெத்தலை சீவல். அல்லேலூயா. திருவிருந்துக்கு வரும்போது மாத்திரம் வாயை நல்லா குப்பிளிச்சு பல்ல கழுவிட்டு பளிச்சுன்னு வர்றது. அல்லேலூயா. சோத்திரம், ஆண்கள் சைடில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் போத வஸ்துக்கள், போத பொருட்கள் இன்னும் விடல. எப்படி உனக்கு வெற்றி சிறக்க ஆண்டவர் பண்ணுவாரு? உன் குடும்பத்துல எப்படி வெற்றி கிடைக்கும்? உனக்கு எப்ப நல்லது ஆண்டவர் செய்வாரு? நீ வாழ்க்கையில உயரணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், சோத்திரம் சம்பளம் பெருகணும்னா கடவுளுக்கு பயந்துருங்க. உங்க காரியத்தை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவா. ஒண்ணு. ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடுறேன். ரெண்டாவது விஷயம் சங்கீதம் 103வது சங்கீதம் 103ல 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், யார் ஒருத்தவங்க கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கும். உனக்கு கிருபை வேணுமா? கடவுளுக்கு பயப்படு. கடவுளுக்கு பயப்படாதவங்களுக்கு ஆண்டவர் எந்த கிருபையும் தர மாட்டாரு. அல்லேலூயா. சோத்திரம். ஆனா பாட்டு மாத்திரம் பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல பாட்டு பாடுவோம். ஆனா என்ன கிருபை இருக்கு நம்மள்ட்ட? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதுல்ல. தேவனுடைய கிருபை இல்லாம வாழ முடியாதுல்ல. அப்ப தேவனுடைய கிருபை வேணும்னா நம்ம கடவுளுக்கு பயப்படணும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. உன் திறமையினாலேயோ படிப்புனாலேயோ ஸ்தோத்திரம் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம உயிரோடு இல்லை, ஆண்டவருடைய கிருபையில உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கிருபை உனக்கு வேணும்னா, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நன்மை நமக்கு வேணும்னா கடவுளுக்கு பயப்படு. அப்பதான் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா.
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பைபிள்ல பிடிச்ச ஒரு சம்பவம் என்னன்னா, சோத்திர யாத்திராகம புத்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. யாத்திராகம 1வது அதிகாரத்துல பார்வோன் ராஜா ஒரு கட்டளை போடுவாரு. ஸ்தோத்திரம், 1 வயதிற்குள்ள எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணிடணும், பேசுங்க, கொன்னுறணும், சாவடிச்சிடணும்னு என்ன பண்ணியாச்சு, ஸ்தோத்திரம் ஒரு கட்டளை போட்டுட்டாரு. மோசே அவன் அழகுள்ள பிள்ளையா இருக்கிறான். அவங்க அம்மா அவனை ஒளிச்சு ஒளிச்சு வளர்க்குறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற நர்ஸுங்க, மருத்துவச்சி, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், எபிரேய ஸ்திரீகள், ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரெல்லாம் கர்ப்பமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க தானே டெலிவரி பார்ப்பீங்க, நீங்க தானே பிரசவம் பார்ப்பீங்க. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க, அந்த எபிரேய ஸ்திரீங்க பிள்ளை பெற்று எடுக்கும் போது ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா முதல்ல நீ தானே பார்ப்ப. டெலிவரிய என்ன பிள்ளைன்னு முதல்ல யார் தான் பார்ப்பாங்க, நர்ஸு தான் பார்ப்பாங்க. அப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்தா அப்படியே கழுத்தை நெரிச்சு என்ன பண்ணிரு, கொன்னுடு. யார் சொன்ன கட்டளை? ராஜா. ஏன்னா அவன் தான் சம்பளம் கொடுக்கறான். ராஜா சொல்றத செஞ்சாதான் அவங்களுக்கு வேலை. இந்த மருத்துவச்சிகள் ராஜாவுடைய கட்டளைய அவங்க கேட்கலங்க. அழகா அந்த 21வது வசனம் நினைக்கிறார். மருத்துவச்சிகளோ யாருக்கு பயந்தாங்களாம்? சம்பளம் கொடுக்கிற ராஜாவுக்கு பயப்படல, வேலை கொடுக்கிற ராஜாவுக்கு பயப்படல, சோத்திரம், ஆணையிட்ட அதிகாரத்துக்கு பயப்படல. என்ன படைச்ச ஒரு கடவுள் இருக்கிறாரு, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால ராஜா இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் அப்படி பண்ணினதுனால மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? எத்தனாவது வசனம் பிரதர்? மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணினாரு. அவங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்க. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு பயந்தாங்க. கர்த்தருக்கு பயந்ததான மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்தாரு. ராஜாவுக்கு பயப்படல. அல்லேலூயா. அப்படி மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு கிருபை கிடைச்சிச்சு. அவங்களையும் அவங்க குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார். நம்ம குடும்பம் தலைக்கணும்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ல, ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும்னா சோத்திர கடவுளுக்கு பயப்படு. பயம் இல்லாம துணிகரமா பேசாத, பயம் இல்லாம துணிகரமா செய்யாத. கர்த்தர் வானத்துல இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உன் நடக்க, உன் செயல்பாடு, உன் அந்தரங்க காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாரு. 2026 உங்க குடும்பம் தலைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். சோத்திர, பிள்ளைகளுடைய பிள்ளை வாழடி வாழையாய் சோத்திரம் குடும்பம் தலைத்திருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபை வேணும், ஆண்டவருடைய இரக்கம் வேணும். அந்த கிருபை இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அந்த கிருபை இருந்தாதான் அந்த குடும்பம் தலைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு சம்பவம் பாருங்களேன் பைபிள்ல. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை எடுத்துங்க. லூக்கா 23வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 39 41 வரைக்கும் படிக்க வேண்டாம், நேரம் இல்லை, நான் சொல்லிடுறேன். இயேசுவை சிலுவையில பிடிச்சு அரைஞ்சிட்டாங்க. இயேசுநாதர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. வலது பக்கத்துல ஒரு திருடன், இடது பக்கத்துல ஒரு திருடன். அவனையும் 2 பேரையும் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அடிச்சுட்டாங்க. 3 பேரும் இப்ப சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல இடது பக்கம், இயேசுவுக்கு இடது பக்கத்துல இருக்கிற ஒரு திருடன், ஒரு கள்ளன் சிலுவையில் அடிச்சு ரத்தம் வடியுது, வேதனையில அவன் தொங்கிட்டு இருக்கும் போது நடுப்புற இருக்கிற இயேசுவை பார்த்து பரியாசம் பண்றான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் உன்னையும் ரட்சித்துக்க எங்களையும் என்ன பண்ணு,
ரட்சி, நீயும் காப்பாத்து, எங்களையும் காப்பாத்து அப்படிங்கிறான். ஆனா வலது பக்கத்துல இருக்கிற அந்த கல்வன், அந்த திருடன், சோத்திரம், அவனை பார்த்து சொல்றான், நீயும் நானும் என்ன பண்ணணும், தப்பு பண்ணணும், அதனால என்ன பண்றோம், தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனா அந்த இவரோ, நடுவுல தொங்குற அந்த இயேசுவோ ஒரு பாவமும் ஒரு தவறு என்ன பண்ணல, செய்யல. ஆனாலும் சிலுவையில என்ன பண்றாரு, தண்டனையை அனுபவிக்கிறாரு. சொல்லிட்டு இந்த வலது பக்கத்துல இருக்கிற அந்த திருடன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஸ்தோத்திரம் தேவனே, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு நீ வரும்போது என்னையே நினைச்சுக்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உடனே அவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், கிருபை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல வரும்போது நீ எங்க இருப்ப, நாளைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப, பரதேசில இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தவனுக்கு இரக்கம் இல்லை, ஒருத்தவனுக்கு கிருபை கிடைக்கல, இன்னொருத்தவனுக்கு கிருபை கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இடது பக்கத்துல இருக்கிறவன் சோத்திர கர்த்தர் மேல, இயேசு மேல அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, பயம் இல்லை. அவன் பரியாசம் பண்றான், அவன் கேலி பண்றான். ஆனா வலது பக்கத்துல இருக்கிறவனுக்கு கடவுள் மேல, இயேசு மேல ஒரு பயம், அவர் தேவகுமாரன் என்கிற பயம் வந்ததுனால சோத்திரம் ஆண்டவருடைய ஸ்தோத்திர கிருபை இரக்கம் வலது பக்கத்துல இருந்த கல்வனுக்கு கிடைச்சிச்சு. அவன் பரலோகம் போயிட்டான், இவன் நரகம் போயிட்டான். ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை வேணும், ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான் வாழ முடியும். அப்ப தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா சோத்திரம் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுமா, பயப்படணும். சோத்திரம். மூணாவது விஷயத்துக்கு வந்துருங்க. நீதிமொழிகள் 31:30. நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். ஸ்தோத்திர. கர்த்தருக்கு யார் ஒருத்தவங்க பயப்படுறாங்களோ அவங்களுக்கு புகழ்ச்சி வரும், புகழ் உண்டாகும், உங்களை எல்லாரும் புகழ்வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து புகழ்றாங்களா இகழ்றாங்களா சொல்லுங்க. எல்லாரும் நம்மளை புகழ்றாங்களா இகழ்றாங்களா? சோத்திரம். பைய தூக்கிட்டு போகுது பாரு, பைபிளை தூக்கிட்டு போகுது பாரு, புகழ்றாங்க. அது புகழ்ச்சியா இகழ்ச்சியா? இகழ்றாங்க. ஏன் இதெல்லாம் சபைக்கு போகுது? அல்லேலூயா. சோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு பயந்திருந்தா அதே வாய் நம்மளை என்ன பண்ணுமா, புகழும். சோத்திரம். இந்த அக்கா, அந்த அண்ணன் ஜெபம் பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு புகழ்வாங்களாம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்குவேன். சோத்திரம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம், என்னென்ன பேரோ வைக்கிறோம். ஆனா சோத்திரம், பைபிள்ல எழுதியிருக்க அழகான ஒரு பேர் என்ன தெரியுமா, கீர்த்தி. நம்ம பிள்ளைங்களுக்கு கீர்த்தின்னு பேர் வைக்கிறோமா, புகழ்ச்சின்னு வைக்கிறோமா? சரவணமா கண்மணி மாத்திரம் மகிழ்ச்சின்னு வச்சிருக்கு, மகிழினி. சோத்திரம். யாரு மகிழ்னு தெரியல. அல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்கு ஆண்டவருக்கு சித்தமான இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா கீர்த்தின்னு வைங்க, புகழ்ச்சின்னு வைங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு சோத்திரம் அப்படிப்பட்ட புகழ ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உபாகமம் 26:19 பாருங்க. உபாகமம் 26:19. நான் ஆண்டவர் சொல்றார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பூமியில இருக்கிற எல்லா ஜாதிகளை விட கர்த்தர் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த பரிசுத்த ஜாதியாகிய உங்களை என்னையும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் தேவன் என்ன பண்ணுவாராம், தலை தோங்க செய்வாரு. கர்த்தர் சோத்திரம் உன்னை புகழ்ச்சியாய் வைக்கணும்னா, நீங்க எல்லாராலும் புகழப்பட வேண்டுமானா என்ன பண்ணும், ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படும். சோத்திரம். பயந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை புகழ்ச்சியா வைப்பார். நாலாவது விஷயத்துக்கு வந்துடுறேன். நாலாவது விஷயம், பிரசங்கியின் புத்தகம். சீக்கிரமா பிரசங்கி 7வது அதிகாரம்
18வது வசனம். நீ இதை பற்றி கொள்ளும் போதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் அவன் எல்லாவற்றிலிருந்தும் காக்கப்படுவான். அப்போ 4வது விஷயம், கடவுளுக்கு பயப்படுறவங்கள தான் ஆண்டவர் காப்பாத்துவார். இல்லையா வரலையே? சோத்திரம். தேவனுக்கு பயப்படுறவங்கள தேவன் காப்பாத்துவாரு. 2026ல உன்னை உன் குடும்பத்தை தேவன் காப்பாத்துவாரு. அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு எழும்பி வந்தாலும் தேவன் உன்னை காப்பாற்றுகிற தெய்வமா இருக்கிறார். அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் காப்பாத்துவாரு. யார் ஒருத்தவங்க ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ அவர்களுக்கு வர்றதான எல்லா விபத்துக்கள்ல இருந்து, வியாதியிலிருந்து, ஆபத்திலிருந்து, தீங்கிலிருந்து கடவுள் அவர்களை காப்பாத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரா. அதுலயும் பாருங்க, வேதம் சொல்லுது, சங்கீதம் 37:28. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கு காக்கப்படுவார்கள். பாருங்க, பரிசுத்தவான்கள் சோத்திரம் காக்கப்படுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்களை ஆண்டவர் காப்பாத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பயம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பயம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பயம் இல்லாம இருக்கிறதுனாலதான் திடீர்னு ஒண்ணு நமக்கு என்ன படுது, நடக்குது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை காப்பாத்தணும்னா, அழிவிலிருந்து காப்பாத்தணும்னா, சோத்திரம். ஜல பிரயாணம் வந்துச்சுங்க, உலகமே அழிஞ்சிச்சுங்க. நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, காப்பாத்தினார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நோவா எப்படிப்பட்ட மனுஷனா, ஸ்தோத்திரம், அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்த மனுஷனுமா இருந்தான். அதனால அவனுடைய ஆண்டவருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைச்சிச்சு. கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை காப்பாத்தினான். சோத்திரம். நம்ம குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றணும், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம், நம்ம வாகனத்துல போகும்போது வரும்போதெல்லாம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய கரம் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டுமானா நம்ம கடவுளுக்கு மாத்திரம் பயந்து வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். 7 நாள் ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. என்ன தெரியுமா? வரப்போற ஆண்டு 2026 எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருந்தா தேவன் நம்மளை காப்பாத்துவார். நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருந்தா அவருடைய கண்ணுல நமக்கு கிருபை கிடைக்கும். நம்ம தேவனுக்கு பயந்து இருந்தா நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா, சோத்திரம். நம்ம தேவனுக்கு பயந்து இருந்தா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாராம், புகழ்ச்சியா வைப்பாரு. சோத்திர. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சார். 5வது விஷயம், யோபு புத்தகம் 28:28. யோபு 28:28. மனுஷனை நோக்கி ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்ப விட்டு விலகுவதே புத்தி என்கிறார். சங்கீதம் 111:10. சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 9:10. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரினுடைய அறிவே அறிவு. இந்த வசனத்துல நம்ம வாசிச்ச எல்லா வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்பட்டாதான் ஒரு மனுஷனுக்கு ஞானம் கிடைக்கும், ஞானவானா இருக்க முடியும். ஸ்தோத்திரம். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 7வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன பண்றாங்களாம். அப்போ கடவுளுக்கு பயந்தாதான் உனக்கு ஞானம் வரும். இன்னைக்கு ஞானமே இல்லைங்க, அறிவே இல்லை, புத்தியே இல்லை. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிறதான அறிவு ஞானம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோத்திரம். கடவுளுக்கு பயப்படுற நீங்க கடவுளுக்கு பயந்த ஆளா இருந்தா நீங்க ஞானவானா இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். இந்த அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், கடவுளுக்கு பயப்படும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். சோத்திரம். எவ்வளவு படிச்சாலும் இந்த மண்டையில என்ன பண்ண மாட்டேது, சோத்திரம், ஏற மாட்டேது. கரெக்டா சொல்லுது பாருங்க, எல்லாம் கோரசா படிக்கிறது ஏற மாட்டது, மனசுல நிக்க மாட்டது.
படிக்கிறதெல்லாம் மறந்து மறந்து போகுது. நீ கடவுளுக்கு பயந்துரு, சோத்திரம், உனக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தருவா. கடவுளுக்கு பயந்தா உனக்கு ஞானம் கிடைக்கும். கடவுளுக்கு பயப்படலைன்னா உனக்கு என்ன இருக்காது? ஒரு ஞானமும் இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பா. அப்போ ஆண்டவருக்கு பயந்தா உண்டு. 2026 உனக்கு வெற்றி உண்டு. நீ 2026 இந்த நாள்ல நீ ஆண்டவருக்கு பயந்தேன்னா 2026 உனக்கு ஆண்டவருடைய கண்ணில் கிருபை கிடைக்கும். நீ ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தியன்னா 2026 உன்னை புகழ்ச்சியா கர்த்தர் வைப்பாரு. நீ ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தியன்னா சோத்திர வருஷம் முழுவதும் உங்களை உங்க குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்துவாரு. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களை ஞானம் உள்ளவனாய் ஆண்டவர் மாற்றுவான். ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா.